நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருப்பாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் போது டக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் கூட ரெடியாக காலில் ஃபேடு ஹெல்மெட் எல்லாமே வச்சுக்கிட்டு அடுத்து நான் தான் களம் இறங்க போகிறேன் அப்படின்னு ரெடியாக காத்துக்கிட்டு இருந்த அஜிங்கே ரஹானே அவருக்கு நம்ம எம்எஸ் தோனி சரியான ஒரு நோஸ் கட்ட ரஹானே அவருக்கு நேற்றைய ஆட்டத்தின் போது கொடுத்துருக்காரு. இதனால் டக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த ரஹானே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவர் அசிங்கப்பட்டு கூனி குறுக வேண்டிய நிலைமை தான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ராஜஸ்தான் அணிகளுக்கும் இடையே நடந்த ஆட்டத்தில் நடந்திருக்கு. அதாவது ரச்சின் ரவீந்திரா சில ஆட்டங்கள் சரியாக விளையாட முடியாமல் போக ரஹானே அவரை ஓப்பனராக நம்ம தோனி இறக்கி விட்டார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஓப்பனிங் இடம் தனக்கு தான் அப்படின்னு ரஹானே அவர் முடிவே பண்ணிட்டாரு போல. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் கூட ரஹானே ரச்சின் 2 பேருமே ஓப்பனராக வந்தாங்க, ருத்ராஜ் வரல. இதனால தன்னை ஓப்பனிங்ல இருந்து எப்பயுமே நீக்க மாட்டாங்க அப்படின்னு ரஹானே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா நேற்று நம்ம எம்எஸ் தோனி ருத்ராஜ் ரச்சின் இவங்க 2 பேரையுமே ஓப்பனராக இறக்கி விட்டாரு. 2 பேருமே நல்ல டீசென்டான ஓப்பனிங் சிஎஸ்கே அணிக்கு கொடுத்தாங்க. ரச்சின் 18 பாலுக்கு 27 ரன் எடுத்தாரு. ரஹானேவை கம்பேர் பண்றப்ப ரச்சின் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ரசிகர்கள் ரச்சினை இப்ப பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே நேத்து ரஹானே இம்பாக்ட் பிளேயராகவாவது தன்னை நிச்சயமா சிஎஸ்கே அணிக்கு உள்ள எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு நேத்து நம்ம சிஎஸ்கே அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சில விழ ஆரம்பிச்சப்ப காலில் ஃபேடு கையில் ஹெல்மெட் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு டக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம தோனி அவர் பக்கத்தில் வந்து அடுத்து நான் தான் இறங்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் நம்ம தோனிக்கு சொல்கிற மாதிரி ரஹானே வந்து நம்ம தோனி பக்கத்தில் நேற்று மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப அதாவது கிட்டத்தட்ட 15வது ஓவரில் அவர் வந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிருக்காரு ரஹானே மேலே. ஏன்னா கடந்த சில ஆட்டங்கள் சிஎஸ்கே அணி தோல்வி அடைகிறதுக்கு ஒரு வகையில் ரஹானே அவருடைய பேட்டிங்கும் காரணமாக இருந்திருக்கு. இந்த ஆட்டம் ஜெயிக்கிற மாதிரி போகுது, ஆனால் இப்போவும் ரஹானே அவர் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்படி உட்கார்ந்தது தோனி அவர்களுடைய முகத்திலே பார்த்தீங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனாலுமே நம்ம எம்எஸ் தோனி ஜடேஜா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ரஹானே அவர் புறப்பட இருந்தார். ஆனால் அவரை அனுப்பாமல் இம்பாக்ட் பிளேயராக ரிஸ்வி அவரை நம்ம எம்எஸ் தோனி இறக்கிவிட ரிஸ்வி அவரும் பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டாரு. 8 பந்துக்கு 15 ரன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 பால் மிச்சம் இருக்கிறப்ப இந்த மேட்ச் முடிய ஒரு நல்ல இன்னிங்ஸ் ரிஸ்வி அவரும் விளையாண்டிருந்தாரு. ஸோ இதனால ரஹானே பார்த்தீங்கன்னா ஃபேடு ஹெல்மெட் இதெல்லாமே மாட்டிக்கிட்டு வந்து கடைசியாக டீம்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் பிளேயராகவும் அவரை சேர்க்காம விளையாட வாய்ப்பும் இல்லாமல் ரஹானே அந்த டக் அவுட்டில் அவர் ஒரு விதமாக அசிங்கப்பட்டு உட்காந்துருக்க நிலைமை தான் நேற்றைய ஆட்டத்தில் நடந்தது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.